நமஸ்காரம். லட்சுமி சுவாமி சன்னியிலேருந்து லட்சுமி உபாசகர் பேசுகிறேன். அனைவருக்கும் லட்சுமி நரசிம்மர் மகாலட்சுமி தாயார் லட்சுமி நரசிம்மர் அனுகிரகம் நல்லபடியாக கிட்ட வேண்டும், நன்றாக கிட்ட வேண்டும், நன்றாக அருள் 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 பொழிய வேண்டும் என்று நரசிம்மரை பிரார்த்திக்கிறேன். எல்லா கஷ்டங்களும் நீங்கள் லட்சுமி நரசிம்மரின் தாயாரையும் பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். லட்சுமி நரசிம்மர் பரபரமணியமாக. அதாவது ஆடி மாதம் என்றாலே ஒரு விழா கோலம். ஆடி மாதம் என்றாலே ஒரு விழா கோலம் என்றால் அண்ணனுக்கும் தங்கைக்கும் விழா கோலம், அதாவது அம்மனுக்கும் பெருமாளுக்கும் விழா கோலம். அம்மனுக்கு ஆடி மாதம் சிறப்பான உற்சவங்கள் நடக்கும். அதாவது பெருமாள் கோவில்லையும் ஆடி மாதம் சிறப்பாக உற்சவங்கள் நடக்கும். அம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், பரப்பாடு, கூழ் ஊற்றுதல் அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பெருமாள் கோவிலில் திருவாடிப்பூரம் என்ற ஆண்டாள் உற்சவம், பெருமாள் கூட திருவாடிப்பூரம் மாலமாத்தல் உற்சவம் நடக்கும். அதே சமயத்தில் ஒரு சிறப்பான ஒரு இனிப்பான செய்தி, அதே ஆடி மாதம் கோலாகல லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதி நங்கநல்லூர், அந்த சன்னதியில் ஆண்டுதோறும் கல்யாண உற்சவம் நடைபெறும். ஆடி அஸ்த நட்சத்திரத்தின் போது திருக்கல்யாண உற்சவம் வருஷத்துக்கு ஒரு நாள் கல்யாண உற்சவம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோலாகல லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதியில் சென்ற வருடம் ஜூலை மாதம் ஆடி மாத அஸ்த நட்சத்திரத்தில் நடைபெற்ற ஒரு கல்யாண உற்சவத்தின் சிறப்பு தொகுப்பை பார்க்க போகிறீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்யாண உற்சவம் சுதர்சன் மகால் 6வது மைன் ரோட்டில் உள்ள சுதர்சன் மகாலில் நடைபெற்றது.
அந்த சிறப்பு நிகழ்ச்சி தொகுப்பை கல்யாணோற்சவ சிறப்பு நிகழ்ச்சியை பார்க்க போகிறீர்கள். ஸ்ரீமதே ராமானுஜாயன் மக ஸ்ரீமதே வரவரமுனியன் மக ஆழ்வார்கள் வாழி அருளச்செயல் வாழி தாழ்வாதான் துறவதான் வாழி நெய்வாள் உய அவர்களிட்டு அவர்கள்தான் வாழி செய்யமுடன் சொன்னதே சேர்ந்து கோலாகல லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதியிலேருந்து லட்சுமி நரசிம்ம பேசுகிறேன். சென்ற வருடம் கல்யாண உற்சவ தொகுப்பை பார்த்திருப்பீர்கள். அதுபோல் இந்த வருடமும் ஆகஸ்ட் 16/8/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை அதே 6வது மைன்றில் உள்ள சுதர்சன் மகாலில் கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. அனைவரும் வந்து கலந்து கொண்டு அனைவரை கொண்டு பெருமாளின் தாயாரின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது சன்னதி கல்யாண உற்சவத்தின் நிகழ்ச்சி நிரல் என்பதை சொல்கிறேன். இதை வந்து டிஸ்கஷனில் பத்திரிக்கை வந்து அப்படியே இது பண்ணிட்டு வரவர். அதாவது வந்து கல்யாண உற்சவத்தின் பரப்பாடு 16/8/26 அன்று 7 மணிக்கு வட்டுங்கு 44 குரு சரவணா அப்பார்ட்மெண்ட்டிலிருந்து 19வது தெரு வழியாக 6வது மெயின் ரோடு வழியாக சுதர்சன் மகாலை சென்று அடைகிறார் பெருமாள் தாயார். அதற்கு பிறகு 9 மணிக்கு சிறப்பு அபிஷேகம், பெருமாள் தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம். 10:30 மணிக்கு வருஷத்தில் ஒரு நாள், நல்லா கவனிக்கணும், வருஷத்தில் ஒரு நாள் நரசிம்மர் ஹோமம், சுதர்சன ஹோமம், தன்வந்திரி ஹோமம், நவகிரக சாந்தி ஹோமம் எல்லாம் நடக்கிறது. அதுக்கப்புறம் விசேஷம் என்னென்னா கடப்பரப்பாடு, அதாவது ஹோமம் பண்ணி குடவத்தில் ஜபிக்கிறோம் இல்லையா, அந்த கடப்பரப்பாடு ஆகி பெருமாளுக்கு புரோஷனம், பெருமாளுக்கு கும்பாபிஷேகம் புரோஷனம் ஆகி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தண்ணீர் புனித தீர்த்தம் தெளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது புரோஷன தீர்த்தம் சொல்லுவாங்க, அது உங்களுக்காக இப்படி சொன்ன புரோஷன தீர்த்தத்தை தெளிப்பார்கள். அதுக்கப்புறம் பெருமாள் நைவேத்தியம் ஆகி அதுக்கப்புறம் 1:30 மணி அளவில் கல்யாண உற்சவம் தொடங்கும். பெருமாள் தாயார் எதிர இருந்து மாலை மாற்றல் உற்சவம் முதல்ல நடக்கும். மாலை மாற்றல் உற்சவம் நடந்த உடனே பெருமாள் தாயாரும் ஒரே ஆசனத்தில் இருந்து கல்யாண உற்சவ மேற்கொண்டு கல்யாண உற்சவ வைபவம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 4:30 மணி அளவில் பெருமாள் திருவீடி பரப்பாடு திரும்பி சன்னதிக்கு வரணும். வீடி பரப்பாடாகும். அதே வழியாக 6வது மெயின் ரோடு வழியாக வந்து அப்புறம் 21வது தெரு வழியாக வந்து சன்னதியை அடைவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமாளின் திருவருள் பெருக என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் அன்புடன் அழைக்கிறேன். அன்புடன் அழைக்கப்பெறுவர் லட்சுமி நரசிம்ம சுவாமி லட்சுமி நரசிம்ம உபாசகர் நங்கநல்லூர். எல்லாரும் வந்து கல்யாண உற்சவ விவரங்களை இப்போ கேட்டிருப்பீங்க. இப்போ பத்திரிக்கையும் வந்து டிஸ்கஷனில் வைக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பெரிய சன்னதின்னு நினச்சிக்காதீங்க. ஒரு சிறிய சன்னதி தான், கோவில் எதுவும் கிடையாது. இது சிறிய சன்னதி தான். டொனேஷன் வரவேற்கப்படுகிறது, நன்கொடை வரவேற்கப்படுகிறது. கீழே இருக்கிற நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரில் செல்ஃபோன் அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு சன்னதியை தொடர்பு கொண்டு விவரங்களை அறியலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டொனேஷன் வழங்குபவர்கள் இந்த தொலைபேசி செல்ஃபோன் எண்ணில் கான்டாக்ட் பண்ணி விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி டொனேஷன் வரவேற்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வருக. எல்லாரும் வந்து பெருமாள் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.